உலகத்தோட எதிர்பார்ப்பு ஜனவரி 21 தான் எல்லாருக்கும் இருந்தது. ஸ்டாக் மார்க்கெட்ல இருக்கிற இன்வெஸ்டர்ஸ், ட்ரேடர்ஸ், கோல்டு, சில்வர் எல்லாத்தோட ஃபோக்கஸும் ஜனவரி 21 தான் இருக்கு. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, சுவிட்சர்லாந்தில் வேர்ல்ட் எக்கனாமிக் ஃபாரம் நடக்குது. அதில் ட்ரம்ப்போட ஸ்பீச். இந்த ட்ரம்ப்போட ஸ்பீச் எந்த கட்டத்தில் நடக்குது அப்படின்னா, 2025 போல 2026 டேரிஃபோட தான் ஸ்டார்ட் ஆச்சு. 2025 போல ஒரு மோசமான ஸ்டார்ட் தான் ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு இந்த வருஷமும் இருந்தது. இதில் இன்னொரு விஷயம், ஜியோ பொலிட்டிக்கல் இஷ்யூஸ் சேர்ந்து நடக்குது. இதில் ரொம்ப முக்கியமாக கவனிக்கக்கூடியது இப்போ இருக்கிற பிரச்சனை கிரீன்லேண்ட். கிரீன்லேண்ட் கண்ட்ரி மட்டும் பிரச்சனை இல்லை, யூரோப் யூனியனுக்கும் அமெரிக்காவுக்குமான பிரச்சனை. ஸோ இப்போ இது எந்த கட்டத்தில் வந்திருக்கு, இது கம்ப்ளீட்டாக சொல்யூஷன் வந்துடுச்சா, இந்த ஸ்பீச்சில் ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்கிறார், இது பாசிட்டிவாக மாறுமா, மார்க்கெட் இங்கிருந்து ரெக்கவர் ஆக வாய்ப்பு இருக்கா, இதை பற்றி கம்ப்ளீட்டாக ஒன் பை ஒன்னாக பார்க்க போகிறோம். சென்னை ட்ரேடிங் அகாடமி, நான் ஃபவுண்டர். இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. டெலிகிராம் குரூப்புக்கான லிங்க்கும் வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஜனவரி 23 மதுரையிலையும், ஜனவரி 24 சனிக்கிழமை திருச்சியிலையும் ஆப்ஷன் ட்ரேடிங் கோர்ஸ் ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வீடியோவில் போகலாம். 4 விஷயம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ட்ரம்ப் கொடுத்துருக்கிற விஷயம். ஒன்று, கிரீன்லேண்ட் பற்றி அவர் என்ன சொல்கிறார். அதுக்கு முன்னாடி கிரீன்லேண்டுக்கு முன்னாடி மார்க்கெட் தொடர்ந்து ஒரு 2-3 செஷனாக இறங்கிட்டு இருந்தது. அதுக்கு என்ன காரணம்? இப்போ இந்த ஸ்பீச்சுக்கு அப்புறம் மார்க்கெட் என்ன ஆக வாய்ப்பு இருக்கு? ட்ரேட் வார் என்ன பிரச்சனைகள் இருக்கும்? ஃபெடரல் சேர்மேன் நியூவாக அப்பாயிண்ட் பண்ண போறாங்களா? இதில் என்ன பாதிப்பு ஏற்பட போகுது? இதை தான் நம்ம பார்க்கணும். ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா, இந்த வேர்ல்ட் எக்கனாமிக் ஃபாரம்ல ட்ரம்ப்போட ஸ்பீச்சுக்கு முன்னாடி என்ன நடந்தது அப்படின்னா, முதல் விஷயம், கிரீன்லேண்ட் கைப்பற்ற போறோம். அது ஃபர்ஸ்ட் அவர் ஆரம்பிச்சாரு. அதுக்கான எதிர்வினை ரொம்ப அதிகமாக இருந்ததுனால அவர் என்ன சொல்லிட்டாரு ட்ரம்ப் அப்படின்னா, மிலிட்ரி ஆக்ஷன் மூலயமா கிரீன்லேண்டை கைப்பற்ற போறோம் அப்படின்னு சொன்னார். கிரீன்லேண்டை பர்ச்சேஸ் பண்ண போறோன்றது இன்னொரு பக்கம் ஒரு பேச்சு இருந்தாலும், அதோட வேல்யூ கிட்டத்தட்ட ஒரு $190 பில்லியன் அளவுக்கு இருக்கு. கிரீன்லேண்டுக்குன்னு ஒரு மிலிட்ரி ஆக்ஷன்ஸ் கிடையாது, மிலிட்ரி ஃபோர்ஸ் கிடையாது. அது டென்மார்க்கை டிபெண்ட் பண்ணி இருக்கு. ஸோ இப்போ இந்த டென்மார்க் தான் இதை மேனேஜ் பண்ணுறது இந்த கண்ட்ரி அப்படின்னு கூட சொல்லலாம். யூரோப் யூனியனோட அப்ரூவல் இருந்தால் தான் கிரீன்லேண்டை அமெரிக்கா டேக் ஓவர் பண்ண முடியும். இந்த சிக்கலை வச்சுட்டு தான் ட்ரம்ப் இதை பேசியிருக்கிறாரு. ஸோ இப்போ இந்த மிலிட்ரி ஆக்ஷனை வச்சு கிரீன்லேண்டை கைப்பற்ற போகிறோம் அப்படின்னா, யூரோப் யூனியன் ஒரு ஸ்ட்ராங்கான எதிர்வினை ஆற்றுச்சு. என்ன சொல்லிச்சு அப்படின்னா, ஒரு விஷயத்தை போட்டு பார்ப்போம், அதுக்கு எப்படி ரிப்ளை வருதுன்றதை பொறுத்து அடுத்தடுத்து நம்ம ஸ்டெப் எடுக்கலான்றதான் ட்ரம்ப்போட ஒவ்வொரு விஷயத்திலும் நம்ம பார்க்க முடியுது. அதே மாதிரி தான் மிலிட்ரி ஆக்ஷன் கிரீன்லேண்டை டேக் ஓவர் பண்ண போகிறோம்னு வரும்போது அதுக்கான ரியாக்ஷன் ரொம்ப ஹெவியாக இருந்தது தான் ட்ரம்ப்புக்கு ஒரு பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்துச்சு. என்னன்னா, யூரோப் யூனியன் விட்டு தராது, அதுக்கான ஸ்ட்ராங்கான எதிர்வினை ஆற்றுவோம் அப்படின்னு சொன்னது. இந்த ஈகோ ட்ரிகர் ஆனது தான் யூரோப் யூனியனில் இருக்கிற 8 கண்ட்ரீஸ்க்கு 10% டேரிஃப் February 1 சார்ஜ் பண்ணது. ஸோ அப்போ என்னன்னா, ஃபர்ஸ்ட் கிரீன்லேண்ட் ஆரம்பிச்சது, அது ஒரு பெரிய பாதிப்பு மார்க்கெட்டில். அதுக்கு யூரோப் யூனியன் எதிர்வினை ஆற்றினது 2வது பிரச்சனை. 3வது டாரிஃப் இந்த யூரோப் யூனியன் கண்ட்ரிஸ்க்கு போட்டது 3வது பிரச்சனை. இதெல்லாம் நடந்துட்டு இருக்கும்போது 4வதா யூரோப் யூனியனும் அமெரிக்காவோட இம்போர்ட்டுக்கு டாரிஃப் போட்டாங்க. இந்த பிரச்சனை தான் ஒரு பெரிய வீரியத்துக்கு எடுத்துட்டு போச்சுன்னு சொல்லலாம். ஸோ இதெல்லாமே நடந்ததுக்கு அப்புறம் தான் இந்த ஜனவரி 21 நேற்று இந்த வேர்ல்ட் எக்கனாமிக் ஃபாரம்ல ட்ரம்ப்போட ஸ்பீச். இது கிரீன்லேண்ட் மட்டும் இல்லை, ஃபெடரல் சேர்மேனுக்கும் ட்ரம்ப்புக்கும் இருக்கிற பிரச்சனையை பற்றின டிஸ்கஷன், ட்ரேட் வாருக்கான இம்பேக்ட், இது எல்லாமே அதில் வருது. ஸோ இப்போ கிரீன்லேண்டுக்கு அகெயின்ஸ்டாக மிலிட்ரி ஃபோர்ஸ் ஆக்ஷன் இருக்காது அப்படின்றது தான் நேத்தியோட ஸ்பீச்சில் ஒரு பாசிட்டிவான ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா, கிரீன்லேண்ட் பேச்சுவார்த்தை மூலயமா நாங்கள் டேக் ஓவர் பண்ண போகிறோம் அப்படின்றது முதல் விஷயம். கண்டிப்பாக மிலிட்ரி ஆக்ஷன் மூலயமா கிரீன்லேண்டை நாங்கள் டேக் ஓவர் பண்ண மாட்டோம். அப்போ பேச்சுவார்த்தை அப்படின்னா ஒன்று பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு $180 to $190 பில்லியன் அளவுக்கு அதோட வேல்யூ அப்படின்றது நமக்கு சோஷியல் மீடியாவில் நம்ம பார்க்க முடியுது. பட் அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. பட் அந்த கண்ட்ரியை பேச்சுவார்த்தை மூலம் அப்படின்னா ஒன்று பே பண்ணி பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை அதுக்கு ஏதாவது ஈடு கொடுத்து அதுக்கு அகைன்ஸ்டாக கிரீன்லேண்டை வாங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி டிஸ்கஷன் போனால் இது நடக்கும். இது இம்மீடியட்டாக நடக்கவும் சான்சஸ் இல்லை, கொஞ்சம் லாங் இதை எடுத்துகிட்டு போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. 2வது விஷயம் என்ன அப்படின்னா, இந்த டாரிஃப் 10% February 1 ஆல்ரெடி ட்ரம்ப் சொல்லியிருந்தார். அது ஜூன் 1 அது 25 இன்க்ரீஸ் ஆகுது. இது எதுக்காகனா, கிரீன்லேண்டை அமெரிக்கா வாங்குறத எதிர்ப்பு தெரிவித்ததுக்காக யூரோப் யூனியனுக்கு போடப்பட்ட டாரிஃப். இப்போ இதையும் அவர் இப்போதைக்கு ஹோல்ட் பண்ணி இருக்கிறதா ஒரு நியூஸ் இருக்குது. பட் இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரில. February 1 இந்த டாரிஃப் வராது அப்படின்றத சொல்கிறாங்க.
ரெண்டாவது விஷயம், ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையில் செலன்ஸ்கியை மீட் பண்ண போகிறதா சொல்கிறது ஒரு முக்கியமான கட்டத்துக்கு இந்த ரஷ்யா உக்ரைன் போர் வந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஃபெடரல் சேர்மேன் மாற்றுறதுக்கான ஒரு சில அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. பட் அதில் ஒரு கிளியர் ஸ்பீச்சில் வந்து ஒரு கிளியர் ஐடியா அவர்கிட்ட இல்லை அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இப்போ இந்த கிரீன்லேண்ட் மார்க்கெட் தொடர்ந்து இறங்கினதுக்கான காரணம், அமெரிக்கா போர் தொடுத்தா அது யூரோப் யூனியன் பதிலடி கொடுக்கும். யூரோப் யூனியன் பதிலடி கொடுத்தா அது ஒரு பெரிய உலக போரா மாறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த மாதிரி அடுத்தடுத்த பிரச்சனை இருக்கும்போது தான் மார்க்கெட் இறங்க ஆரம்பிச்சது. இப்போ மிலிட்ரி ஆக்ஷன் மூலயமா இந்த கிரீன்லேண்ட் பிரச்சனையை சால்வ் பண்ண முடியாதுன்றத ட்ரம்ப் சொல்லியிருந்தது தான் ஒரு பெரிய ஒரு ரிலீஃப் அப்படின்னு சொல்லலாம். மார்க்கெட்டுக்கு, எக்கனாமிக்கு, எல்லா கண்ட்ரீஸ்க்கும் இது ஒரு பெரிய ரிலீஃப்னு கூட சொல்லலாம். ஆனால் இது டெம்பரவரி தான், பெர்மனன்ட் கிடையாது. முதல் விஷயம், கிரீன்லேண்ட் வாங்க போகிறதுன்றது 100% உறுதியாக ட்ரம்ப் இருக்கிறத பார்க்க முடியுது இந்த ஸ்பீச்சில் இருந்து. அப்போது இந்த பிரச்சனை இன்னும் சால்வ் ஆகலை 100%. டெம்பரவரியாக ஒரு பிரேக் இல்லை ஒரு டெம்பரவரியாக ஒரு ஹோல்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அடுத்தடுத்த பிரச்சனை வர்றதுக்கான சான்சஸும் இருக்குது. இன்னொரு விஷயம் என்னென்னா, அமெரிக்காவோட மார்க்கெட் ட்ரம்ப்போட பாலிசியே என்ன அப்படின்னா, ஒரு பாலிசி அனௌன்ஸ்மெண்ட் வரும், அது மார்க்கெட் ரொம்ப ஹெவியாக நெகட்டிவாக ரியாக்ட் பண்ணுது அப்படின்னா அதை உடனே பேக் எடுப்பார். இப்போ இந்த விஷயத்துலையும் அப்படி தான் எடுத்திருக்கிறார். மேபி மார்க்கெட் ரொம்ப கரெக்ஷனில் இருக்கிறதுனால இந்த டைமில் ஒரு பெரிய நெகட்டிவ் இம்பாக்ட் எதுவும் வர்றதுக்கு வாய்ப்பு ரொம்ப குறைவாகவே இருக்குது அப்படின்றத பார்க்க முடியுது. ஏன்னா அவரோட ஒவ்வொரு அனௌன்ஸ்மெண்ட்டும் மார்க்கெட் பீக்கில் இருக்கும்போது தான் கொடுத்துருக்கிறார். அதில் ஒரு ஜர்க் ஆனாலும் மறுபடியும் அதை ப்ரீவியஸ் ஐயை உடச்சி மேலே போகிறது தான் நடந்துட்டு இருக்கு. கடந்த ஏப்ரல் 2025 மேலேருந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் அப்படி தான் நடந்துட்டு இருக்கு. ஸோ இப்போ மார்க்கெட் கீழே இருக்கிறதுனால அவருக்குமே ஒரு கான்சியஸோடு இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ மார்க்கெட் இப்போ ஒரு கன்சல்டேஷன் நடக்கும். இந்த ஃபால்க்கு அப்புறம் மார்க்கெட் இன்னைக்கு ஏஷியன் மார்க்கெட், யூரோப் மார்க்கெட் எல்லாமே பாசிட்டிவாக இருந்தது. பட் இந்த லோ இருக்கு இல்லையா, நேத்தியோட நம்ம நிஃப்டியோட லோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ரொம்ப க்ளோஸ் டு மோர் தென் 1000 பாயிண்ட்ஸ் ரெக்கார்ட் ஹைலேருந்து இறங்கி இருந்தது. அந்த லோக்கு நியரில் ஒரு ஸ்டாப் லாஸை வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணோம்னா ஃப்ரெஷ்ஷாக பொசிஷன்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணுறதுக்கு நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம். பட் இன்னும் இதில் இருக்கிற ரிஸ்க் என்னென்னா, இது ஒரு டெம்பரவரி இஷ்யூ தான். டெம்பரவரியாக தான் இப்போதைக்கு சால்வ் ஆகிருக்கு, இன்னும் பெர்மனெண்ட்டாக சால்வ் ஆகலை. இதில் வந்து பார்த்தீங்கன்னா யூரோப் கண்ட்ரீஸோட இம்பாக்ட், முக்கியமாக செவ்வாய்க்கிழமை அமெரிக்காவோட மார்க்கெட் மோர் தென் 1% ஃபால் ஆச்சு. அதே புதன்கிழமை பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஒரு பவுன்ஸ் பேக் நடந்திருக்கு. டாலர் வந்து பெரிய அளவுக்கு வீக்கான டாலர் நேற்று ரெக்கவர் ஆகிருக்கு. ஸோ இது எல்லாமே இம்பேக்ட் நியூஸாக பார்க்கலாம். ஸோ ஓவரால் இதில் கன்க்ளூஷன் என்ன அப்படின்னா, ட்ரம்ப் கொஞ்சம் அடக்கி வாசிக்க ஆரம்பிச்சிருக்கிறார். ஸோ இது மார்க்கெட்டுக்கு கொஞ்சம் ஸ்டெபிலிட்டி கொடுக்க வாய்ப்பு இருக்குது. நமக்கு இந்தியாவை பொறுத்த வரைக்கும் February 1 ஞாயிற்றுக்கிழமை பட்ஜெட், அந்த டேயில் ஸ்டாக் மார்க்கெட் இருக்குது. ஸோ மார்க்கெட் பட்ஜெட்டோட ஃபோக்கஸ் எடுத்துகிட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. டிஃபென்ஸ் ஸ்டாக்ஸு, ரயில்வே ஸ்டாக்ஸு, பிஎஸ்யூ கம்பெனிஸு, பிஎஸ்யூ பேங்க்ஸு, இதோட ஃபோக்கஸ் கொஞ்சம் டேர்ன் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சென்னை ட்ரேடிங் அகாடமி தமிழில் ஸ்டாக் மார்க்கெட்டை லேர்ன் பண்ணுறதுக்கான ஒரு பெஸ்ட் யூடியூப் சேனல். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. டெலகிராம் குரூப்புக்கான லிங்க்கும் வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நன்றி, வணக்கம்.